ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சம்பா ரவா பயன்படுத்தி, அதாவது கோதுமை ரவையை பயன்படுத்தி ஒரு இனிப்பு புட்டு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் காரப்புட்டாவும் செய்யலாம், காய்கறிகள்லாம் சேர்த்து. நம்ம இன்றைக்கி இனிப்பு புட்டு தான் பார்க்க போகிறோம். இது அரிசி புட்டை விட ரொம்பவே நல்ல சுவையாக மணமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப்பு சம்பா ரவாவை நான் எடுத்திருக்கிறேன். இந்த சம்பா ரவான்றது நம்ம அரிசியாகவும் சாப்பிட்லாம். அதாவது அரிசி சாப்பிட்றோம் இல்லையா, சாதம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் சம்பா ரவா சாதமாக வடித்து கூட சாப்பிடுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அந்த ரவை எடுத்துக்காதீங்க. இது ரவை மாதிரியே இருக்கும். அந்த ரவையில் தான் இந்த புட்டை நம்ம செய்யணும். சப்போஸ் நீங்கள் அந்த ரவையில் செய்கிறதா இருந்ததுன்னா, சாதத்துக்கு வடிக்கிற ரவை தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி வறுத்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் பொடி பண்ணிக்கோங்க. ரவை பதத்துக்கு பொடி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் புட்டை செய்யுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கூட நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்ல வாசம் வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். ஆனால் செவக்க வறுக்கக்கூடாது. நல்லா அந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது நமக்கு உதிரி உதிரியாக புட்டு நல்லா வெந்து வரும் பொழுது நல்லா உதிரி உதிரியாக வரும். இதே நம்ம சாதா ரவையை பயன்படுத்தி கூட இந்த புட்டை நம்ம செய்யலாம். அதுவும் இதே மெத்தட் தான். நம்ம சம்பா ரவைக்கு பதிலாக நம்ம நார்மல் உப்மா ரவா இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் பயன்படுத்தி இந்த புட்டை நீங்கள் செய்யலாம். அதுவும் இதே மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துட்டு இதை எப்படி ஆவி காட்டி நம்ம புட்டு செய்கிறதுன்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணும்போது ஹைப்புன்ற பட்டனை அழுத்திட்டு அதுக்கு வர பாயிண்ட்ஸையும் ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த யூடியூப் நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இது வறுத்தாச்சு. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி நல்லா சூடு பண்ணி இதில் நம்ம சேர்த்து கலந்து கொஞ்சம் ஊற வைக்கணும். நான் தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் பாதி பால் பாதி தண்ணி அப்படி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு சம்பா ரவாய்க்கு 1/2 கப்பு பால் 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் நம்ம சேர்க்கணும். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி சேர்க்குறதா இருந்தால் 1 கப்பு தண்ணி. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வறுத்த ரவையில் இப்போ அந்த கொதிக்கிற பாலை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இல்லைனா கொஞ்சம் கட்டி கட்டியாக நம்மளுக்கு கிளறும் பொழுது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பாதி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறினீங்கன்னா நல்லா அந்த தண்ணியை அது இழுத்துக்கிட்டு நல்லாயிருக்கும். அப்போ 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா அந்த தண்ணியை அப்சார்ப் பண்ணிவிட்டு நல்லா பாதி வெந்து வந்திருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது சுவைக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மணமாகவும் இருக்கும். வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெய் வாசனை பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ மீதி பாலையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். ஆக மொத்தம் 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு பால் நம்ம எடுத்துருக்கோம். அதாவது பாதி பால் பாதி தண்ணியாக கலந்து நம்ம எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக 20 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா இது நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு. இதையே நீங்கள் ரவையை வைக்கிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். நார்மல் உப்மா ரவையை இது பண்ணுறீங்கன்னா அது ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். இப்போ இது நல்லா ஊறி வரட்டும். ஊறி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஆவியில் வேக வைக்கலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க. இதுலேயே அது நல்லா கொஞ்சம் பாதி வெந்து வந்திருக்கும். மீதியை நம்ம ஆவி காட்டி எடுக்கும் பொழுது நல்ல பொலன்னு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது பாதி மொறுமுறுன்னு இருக்காது. இப்போ கொஞ்சம் சவுக்குன்னு வெந்து வந்திருக்கும். இப்போ இதை நம்ம இட்லி தட்டிலையோ இல்லை இந்த மாதிரி ஸ்டீமர் பயன்படுத்தியோ நம்ம ஆவி காட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஸ்டீமரில் தான் வைக்கிறேன். நீங்கள் இட்லி தட்டில் வேக வைக்கிறதா இருந்தால் இதே மாதிரி துணி போட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டு இட்லி பானையில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம புட்டு வெந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஸ்டீமரில் நானும் துணியை போட்டு இந்த மாதிரி மூடிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸ்டீமரில் ஏற்கனவே தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த ரவையை அதில் வச்சு நல்லா மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை நமக்கு நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வெந்து வந்த ரவையை பார்த்தீங்கன்னா பொலன்னு உங்களுக்கு இப்போயே இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா பொலன்னு ஆகிடும். இப்போ இது இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சர்க்கரை தேங்காய்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு
நல்லா வந்து இதை கிளறி விட்டு ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் சர்க்கரை தேங்காயெலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து காரப்புட்டா செய்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். பெரு மாதிரி வெந்து எடுத்ததை வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் தாளிச்சிட்டு, வெங்காயம், பச்சை மிளகா வேணும்னா கூட நீங்கள் தாளிச்சிட்டு அதை காரப்புட்டா காய்கறிகள் சேர்த்து நீங்கள் செய்யலாம். நான் இதை அடுத்து உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த நெய் சேர்த்துட்டு ஒரு ஆலக்கரண்டியில் நெய் சேர்த்துட்டு தேவையான முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் திராட்சை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நல்ல முந்திரி வறுத்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டு நல்ல துருவன தேங்காய் நிறையா சேர்த்திங்கன்னா புட்டு வந்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் தேவைக்கேற்ப தேங்காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க, துருவன தேங்காய். இப்போ வந்து நான் வந்து நார்மல் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெல்லம், நாட்டு சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தோம்னா நம்ம சுவையான சம்பா ரவா இனிப்பு புட்டு ரெடி ஆகிடும். இதையே நீங்கள் காரப்புட்டா செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் ஒரு பேசனில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் ஒரு வாணலில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். துருவன கேரட், கோஸ், பட்டாணி எது வேணும்னாலும் உங்களுக்கு விருப்பத்துக்கு காய்கறிகளையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த ஆறுன புட்டை எடுத்து சேர்த்து இட்லி பொடி வேணும்னா இட்லி பொடி சேர்த்துக்கலாம். இல்லை காரம் எனக்கு பச்சை மிளகா காரமே போதும்னிங்கன்னா அதோடய நிறுத்திட்டு தேங்காய் பூவை தூவி இறக்குனிங்கன்னா காரப்புட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். 2 விதமான இந்த சம்பா ரவா புட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.